அடுத்த ரவுண்ட் மேட்ச் இன்னைக்கு டேல செகண்ட் மேட்ச் இது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவாடிப்பட்டி வெர்சஸ் மாரியம்மன் கோயில் ஃப்ரம் தஞ்சாவூர். ஸோ குருவாடிப்பட்டி டாஸை வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் செகண்டில் பிரவீன் இருக்காங்க. இளையராஜா இங்கே முதல் ஓவர் போட வந்துருக்காங்க. மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ, ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டாரு. கீப்பரால் பிடிக்க முடியாது, பின்னாடி போயிருக்கு 1G. செகண்ட் ஓவரில் இளையராஜா கிட்ட இந்த அடுத்த இந்த குறுக்க போயிருக்காரு. அங்கே போனால் 2G இருக்க வாய்ப்பு, எனக்கு 2Gங்க. அங்கே போன பால் வைடு, ரீபால் இந்த பால், தேர்ட் ஒன் ரீ, நல்லா வந்துங்க, சூப்பர் ஒன்று பார்த்து சிங்கிள் எடுக்கல, வச்சுக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன் கிரேட், யாருக்கா டைவ் போட்டு தடுக்க பார்த்தாரு, எடுக்க முடியலங்க, சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரவீன், அவர் பிடிக்கிற முதல் பந்து இளையராஜாட்டு ஃபுல் டாஸ் பால் மாட்டேக்கு, கிரேட் ஷாட்டுங்க, ஹேமடாவே தலையை தாண்டி போகிற ஆற பார்க்குறீங்க, ரோட்டை தாண்டி இவ்வளோ ஓடிட்டு இருக்கு வந்து. அடுத்த பந்து ரிக் அவுட் ஆகுங்க, ஸ்டெம்ஸ் ஃப்ளையிங்கில், ஸ்டெம்ஸ் புரோக்கனுங்க, அங்கே ஐயோ உடஞ்சே போச்சு. செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது, ஆக்ரோஷத்தை காட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அப்புறமா என்ன இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, இங்கே விக்கெட் அள்ளி கொடுத்துருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 13 ஆடி இருக்காங்க தஞ்சாவூர் அம்மன் கோயில். செகண்ட் ஓவர் சக்தி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா, பிரபா நான் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அதர் எண்டில் இருக்காங்க. அவரோட முதல் பந்து நாளில் யாருக்காருங்க ப்ளேஸ் பண்ண பார்த்தாரு, ஐயோ தெளிவாக த்ரோ அவுட் இருந்தார், ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு, மிஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் இன்சைட் அவுட்டுக்கு போயிருக்காரு. ஐயோ கையில் போட்டு பெரிய எஃபர்ட் இருந்தாலும் கையில் போட்டு தெரிஞ்சு போயிருக்கா. 6ங்க அங்கே செகண்ட் பால் ஆஃப் த ஓவரில் ஒரு 6 கொண்டாந்துருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் இந்த கிரவுண்டில் போடக்கூடாத ஒன்றுங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. வந்து பிக் ஸ்விங்க்கு போனாங்க, சரியான சவுண்டு பேட்லேருந்து, அவ்வளோ வேகமாக சுற்றிருக்காரு, பேட்டை டாட் ஆகிருக்கு இந்த பந்து. சூர்யா டவுன் த ட்ராக் போனாங்க, ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணாருங்க, டெர்ரிஃபிக் ஷாட் இன்டு த கிரவுட், இன்டு த வேலி, அவுட் ஆஃப் த வேலி. அது ரோட்டில் இருந்து மேட்டை தாண்டி எங்கிட்ட ஓடிட்டு இருக்கு வந்து, பாவங்க லைனில் இந்த பையன். லாஸ்ட் ஒரு மீனிங் சக்திக்கிட்ட இந்த அடுத்த பந்து, ஐயோ சுற்றிட்டாரு, பெரிய டாப் ஏஜ், பின்னாடி பேருக்கு 1G. கடைசி பந்து இந்த ஓவரில் சக்தி டு சூர்யா, பால் எம்பவே இல்லைங்க, பிச்சில் குத்துனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 பவுன்ஸில் ரீச்சுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க, டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் போட வந்திருக்காங்க, நியூ பவுலர். ரொபாஸ்டிக்கில் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணாருங்க, ஒரு மான்ஸ்டர் 6 பிக் 6 பார்க்க முடியுது. செகண்ட் ஓவரில் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ், பாடி ஒட்டி வந்துச்சு, பெருசாக பவர் போட முடியல. இந்த பந்து சிங்கிள் எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து தினேஷ் டு சூர்யா, ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டார், இங்கிட்டு போன 1G. ஃபோர்த் ஒன் இதுவும் ஃபுல் டாஸ், அவர் இத்தடிக்க பார்க்கல, சிங்கிள் மாற்றியோட முயற்சி, யாருக்கார வாங்கினார், சிங்கிள் எடுத்திருக்காங்க. போன பால் போயிட்டு ரீபால் இந்த பால், அவுட் சைட் ஏஜ் பிடிக்க முடியாதுங்க, 1G அங்கே. கடைசி பந்து இந்த ஓவரில், அதுவும் ஒரு ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு, கனெக்ஷன் இருந்திருக்குங்க. இதுவும் ஒரு 6 ஃபுல் டாஸ் பால், இதெல்லாம் போகிறாங்களோ நல்லாவே பவர் போட்டார். இந்த பந்து கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையுமே அவுட் சைட் ஆஃபில் வந்து பேக் ஃபுட்டில் அவுட் சைட்லேயே தூக்கி விட்டார், தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. 3 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 43 ரன் ஆடி இருக்காங்க. முக்கியமான ஓவர் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் இளையராஜா போகிறாங்க. போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ, ஃபுல் டாஸ் பால் வளைச்சு கொடுத்தாரு, பட் அந்த இடத்துல போனால் என்னன்னு பார்ப்போம். 2G கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இளையராஜா கிட்டேருந்து ஷாட்டுங்க, நேருக்கு நேராக போக சொன்னாங்க, பாட்டம் மட்டும் முரட்டை ஹிட்னு ஃப்ளாட் பேட்டிங்கில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் முதல் 2 பால் டோட்டலாக 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் இளையராஜா கிட்டேருந்து சூர்யாவுக்கு ஷாட்டுங்க, ஓய்யோ டெரிஃபிக் ஷாட், அவுட் ஆஃப் த பார்க், மரத்துலேயே போய் சொருவிடுச்சுங்க, தென்னை மரத்தை போய் சொருவிடுச்சு அந்த பந்து. ஃபோர்த் ஒன் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பார்க்க முடியுது, இதுவே கேரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமான்னு தோணுது.
ஹைட்டான ஃபீல்டராக போய் தப்பிச்சாருங்க. குத்தி பிடிக்கிறதுனா கஷ்டம், அதை ரெண்டில் ஒரு சாக்ரிஃபைஸ். ரன் அவுட்டை பார்க்க முடியுது, 2 எடுக்க ஒரு முயற்சி. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 பால் பாக்கியிருக்கு. ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் நியூ பேட்ஸ்மேன் ரவி இறங்கியிருக்காங்க. முக்கியமான 2ல் முதல் பந்து ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணாருங்க. இதுவும் மாறாக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போய் சொருவிரிச்சு மேட்டில் போய் பட்டிருக்கு பந்து. நல்ல ஷாட் ஆடிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடிட்டு இருக்காரு. முக்கியமான பந்து இந்த இன்னிங்ஸில் கடைசி பந்து வைடு போயிடுச்சு. இந்த பால் ரீபால். இது வரைக்கும் கொடுத்துறேன்னா பார்க்காம இந்த வந்து தெளிவாக போட்டே தரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாட் பேட்டிங்கை தூக்கி விட்டாருங்க. அந்த இடத்துல அடிக்கக்கூடிய 2வது ஆள் இது இன்னும் பெருசாக போயிருக்கு. ஒரு நல்ல கிரேட் இன்னிங்ஸு, டெரிஃபிக் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. நல்ல பேட்டிங் சூர்யா வட்டந்து 6 அடிச்சு முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 72 ஆடினாங்க. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் 73 இப்போ டார்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வருஷன் ரகு, தினேஷ் நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரவீன் வந்திருக்காங்க. பிரவீன் இந்த ஓவர் போடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து அப்படி யார்கிட்டலேருந்து வந்த பந்து லோ ஃபுல் டஸ்ஸாக மாட்டிச்சு. தட்டி விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பம்ப். பெரிய எஃபர்ட் இருந்தாலும் 4 போயிடுச்சு. நல்ல பேக்கப்புக்கு வந்தாங்க. சரியான எக்ஸ்ட்ரா பம்ப். போன பால் வைடு ரீபால். இந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போலாட்டியுமே ஒரு யாருக்கு விழுந்திருக்கு. சரியாக படல. பேட்டில் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வருஷன் தினேஷ் அவர் பிடிக்கிற முதல் பந்து பிரவீன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. தட்டி விட்டாங்க. அங்கிட்டு போனால் 1Gயாக இருக்கும். 4th ஓவரில் போன பால் 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. நேராக உள்ளே வந்த பந்து தட்டி விட்டார். மேக்ஸிமம் ஒரு 1G கிடச்சணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. இந்த வரம்புக்குள்ள மாதிரி ஓடி இருக்குன்னா சிங்கிள். லாஸ்ட் ஒரு மீனிங் பிரவீன் டு தினேஷ். நல்லா பந்துங்க. பந்து பிச்சில் குத்தினாரு. எம்பவே இல்லை. ஜஸ்ட் பிஃபோர் லென்த்தில் இருந்துச்சு. குட் லென்த்துக்கு. கடைசி பந்து இந்த ஓவரில் 1 ஹேண்டில் விட்டாருங்க. அங்கே போனால் 2Gக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். 6 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே உள்ள அங்கே ஒரு கொடி நட்டுருக்காங்க. கொடிக்கு முன்னாடியாக விழுந்திருக்கு. எனக்கு சரியாக தெரில இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. விக்கெட் விடாமல் மாட்டிருக்காங்க குருவாடிப்பட்டி. செகண்ட் ஓவர் தஞ்சை மாரியம்மன் கோயிலுக்காக அஜய் போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் சரியாக பல்ல. டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. ஆஃப் சைடில் ப்ளே பண்ண பார்த்தாரு பிரவீன். முதல் ஓவர் போட்ட பிரவீன் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க முதல் பந்தில். செகண்ட் ஓவரில் அஜய் டு தினேஷ். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு யார்கர் கேப்பில் ப்ளேஸ் பண்ணாருங்க. பவுண்ட்ரி அன்ஸ்டாப்பபிளாக ஒரு பவுண்ட்ரி. ரோட்டை தாண்டி மேட்டை தாண்டி அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. போன பால் வைடு ரீபால். அந்த பால் 3rd ஓவரில் நல்லா பந்துங்க. பிச்சில் எப்பப்போ குத்துறாங்களோ கஷ்டங்க. பேட் எடுக்கிறது கஷ்டம். 4th ஒன் மாட்டிக்கிச்சுங்க. ஒரு மான்ஸ்டர் 6 ஒன்று பார்க்க முடியும். நல்லாவே பவர் போட்டார். வெளியே தாண்டி வெளியே எங்கேயோ போய் விழுது. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் அஜய்கிட்ட வந்து தினேஷ்க்கு அடுத்த பந்து நல்லா பந்துன்னு கிரேட் யார்கர். 6க்கு அப்புறமா நல்ல பந்து போட்டிருக்காருங்க. யார்கருக்கான முயற்சி போன பந்து லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சு. தெளிவாக கனெக்ட் பண்ண பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல யார்கர் ஒன்று சொருவிருக்காரு. கடைசி பந்து இந்த ஓவரில் ஏஜ் அண்ட் கான். அக்ராஸ் போக பார்த்தார். நல்ல வேகத்தில் போடப்பட்ட பந்து விக்கெட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க அஜய். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க குருவாடிப்பட்டி. அடுத்த ஒரு ராஜ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. லெஃப்ட் ஆம் அரௌண்ட்லேருந்து முதல் பந்து நல்லா பந்து. ஓய்யோ நல்ல எஃபர்ட்டு. 1 நாள் எடுக்க பார்த்தாரு. ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் ராஜ் டு சக்தி அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் பிச்சை யூஸ் பண்ணி ஹாஃப் ட்ராக்கராக குத்தி திருப்பினார். சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்து. 3rd ஓவரில் தினேஷ் டெக்கில் ஃபுல் டாஸ் பால் அக்ராஸ் போயிருக்காரு. 3 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பந்து. 4th ஒன் நல்லா பந்துங்க. டபுள் டாப் ஆச்சு. பேட்லேயே அடி சரியான அடி. கீழே தரையில் அடிச்சிட்டாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்து. ராஜ் டு தினேஷ் ரைட் அவே இந்த ஆர்க்கில் இருந்துச்சு. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு ஒரு மெக்னிஃபிசன்ட் ஷாட் இன்டு த கிரவுட் அடிச்சிருக்காருங்க. திங்க் லாஸ்ட் ஒன் நல்லா வந்து நல்ல வேகத்தில் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிங் ஆக்ஷனில் போட்டாங்க இந்த வந்து. ஐயோ டாட்டுன்னு சொல்லும் போது இங்கே எக்ஸ்ட்ரா ரன் திருடிட்டாங்க. சூர்யா இங்கே விக்கெட் கீப்பர் அடிக்க பார்த்தார். சிங்கிள் எடுத்தாங்க.
3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38 இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க குருவாடிப்பட்டி. நெக்ஸ்ட் ஒரு ராஜ் படம் வந்திருக்காங்க. ஓதஸ்டில் இந்த முதல் பந்து சூப்பர் டெலிவரிங்க. கையிலேருந்து வந்து அலைஞ்சு வந்துச்சுன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுக்க முடியல. செகண்ட் ஓவரில் ராஜ் டு தினேஷ். ஐயோ சரியா படல. பால் கண்டரில் போக பார்த்தாங்க. சிங்கிள். ராஜுக்கிட்ட சக்திக்கு அடுத்த பந்து குட் ஷாட்டா இல்லைங்க. ரொம்ப நேரம் மேலே நிற்கிது. 2 ஃபீல்டர் பார்த்துக்கிட்டு விட்டுறாங்களா? எஸ் விட்டுட்டாங்க. அங்கே கேட்ச் ட்ராப்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பிரவீன் கேட்டு எடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். அவருக்கு ரைட் சைடு. அடுத்த பந்து தினேஷ் டேக்கில் ஒரு லெக்கற்ற வேரியேஷன் மாதிரி பிஃபோர்லேருந்து வச்சு திருப்பி கீப்பர் கைக்கு வந்துருக்குங்க. போன பால் வைடு, இந்த பால் ரீபால். தினேஷ் டேக்கில் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து 1 ஹேண்டில் விட்டாங்க. ஸ்கொயருக்கும் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சக்தி ஸ்டைக்கில் டவுன் த கிரவுண்ட் போனாங்க. ராஜங்க ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த வந்து இல்லைங்க எடுக்கல. இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் குருவாடிப்பட்டி வெர்சஸ் தஞ்சை மாரியம்மன் கோயில். தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.